திருநெல்வேலி ஏர்வாடி மொஹரம் விழாவில் சந்தனக்கூடு மற்றும் குதிரை பாஞ்சா ஊர்வலங்களின் போது மேளதாளங்களுடன் செல்ல உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்து போலீசார் பாதுகாப்போடு சந்தனக்கூடு ஊர்வலம் துவங்கியது. 800 வருட பாரம்பரியமிக்க நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் அமைந்துள்ள ஹுசைன் மற்றும் ஹசன் பள்ளிவாசலில் முகரம் திருவிழாவானது இன்று துவங்கியிருக்கிறது. அதாவது கடந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த திருவிழாவுக்கு பிறகு கடந்த 11 ஆண்டுகளாக சந்தனக்கூடு திருவிழாவானது நடைபெறவில்லை. இந்த சந்தனக்கூடு திருவிழா நடப்பதற்கு ஏர்வாடியில் அமைந்துள்ள மற்றொரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக இதற்கு எந்தவித அனுமதி வழங்கப்படாமல் இருந்தது. இதனைத் தொடர்ந்து சந்தனக்கூடு திருவிழா நடந்ததற்காக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மற்றொரு பிரிவினர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கின் அடிப்படையில் கடந்த 15ஆம் தேதி தீர்ப்பானது வெளியானது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் சந்தனக்கூடு திருவிழா நடத்துவதற்கு நெல்லை மாவட்ட எஸ்பி மற்றும் நாங்குநேரி ஏஎஸ்பி ஆகியோர் உரிய பாதுகாப்பு அளித்ததன் பேரில் சந்தனக்கூடு திருவிழா நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. முக்கிய வீதி வழியாக சென்றிருந்தது. ஜெயஸ்ரீ.